மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை படுகொலை செய்வதற்கான திட்டம் அம்பலமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. யார் இந்த திட்டத்தை வகுத்தாங்க, எங்கு வைத்து வைத்தாங்க, எப்போது இதை செய்வதற்காக காத்திருந்தாங்க, இது எப்படி அம்பலமானது என்ற பல்வேறு விடயங்களை பேசுறதோட கபில சந்திரசேனருடைய மரண விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் பல தகவல்கள் இப்போது வெளிவந்திருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடுக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மனுஷனை கடிக்கிற அப்படின்னு சொல்றத பார்த்திருக்கோம். அப்படியான ஒரு சங்கதி தான் இப்போது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை படுகொலை செய்வதற்கான திட்டம் வகுக்கப்பட்ட விதம், அது சார்ந்தவர்களுடைய வாக்குமூலங்களை இப்போது போலீசார் பெற்றிருக்காங்க. யார் இந்த திட்டத்தை தீட்டினாங்க, எங்கு வைத்து தீட்டினாங்க, எப்போது இந்த படுகொலையை செய்ய திட்டமிட்டாங்க பல்வேறு விடயங்கள் இப்போது வெளிவந்திருக்கு. துபாயில் கைது செய்யப்பட்டு இப்போது நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பாதாள உலக குழுவைச் சேர்ந்த பல்வேறு குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட பட்டுவத்த சாமரைய துபாயில் அதிரடியாக கைது செய்து இப்போது நாட்டுக்குள்ள கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்துறாங்க சிசிடி பிரிவினர். சிசிடி பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில பட்டுவத்த சாமரை என்ன சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுரகுமார திசாநாயக்க அவர்களை படுகொலை செய்வதற்கான திட்டத்தை தானும் நகரம்பிட்டிய சாமரையும் இணைந்து திட்டம் தீட்டியதாகவும், கடந்த 2024 ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போதுதான் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை படுகொலை செய்வதற்கான திட்டம் வகுத்ததாகவும், அந்த ஒரு விஷயத்தை அந்த காலகட்டத்தில் செய்வதற்கான திட்டம் இருந்ததாகவும் அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லி இருந்த செய்தி தான் இப்போது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தல் காலம் அப்படின்றதுனால அனுரகுமார திசாநாயக்க அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, மக்களோட கலந்து இருப்பாங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் போடுவதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விடயத்தை தான் திட்டமிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு திட்டத்தை துபாயில செவ்வனை திட்டமிட்டதாகவும், அந்த ஒரு விடயத்தை கச்சிதமாக செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ததான செய்திதான் அவர் வழங்கிய வாக்குமூலங்கள்ல தெரிய வந்திருக்கு. இப்போது இந்த ஒரு சதி திட்டத்துக்குள்ள துசித்த ஹல்லலுடைய பேரும் இப்போது அடிபட ஆரம்பிச்சிருக்கு. பட்டுவத்த சாமரையும் நகரம்பிட்டிய சாமரையும் இருவரும் இணைந்து துசித்த ஹல்லலுவைய துபாயில சந்தித்த விடயத்தையும் அவருடைய வாக்குமூலத்துல சொல்லி இருந்தாரு. அனுரகுமார திசாநாயக்க அவங்கள படுகொலை செய்கின்ற இந்த சதி திட்டத்துல துசித்த ஹல்லலுடைய பங்கும் இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போது விசாரணைக்கு உட்படுத்திருக்காங்க. துசித்த ஹல்லலு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மக்கள் தொடர்பாளருக்கு பொறுப்பாக இருந்தவர், தேசிய லொத்தர் சபையினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருந்தவர், பல கோடி ரூபாக்களை முதலீடு செஞ்சிருக்கிறாரு. அனைத்தும் கருப்பு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பூதாகரப்படுத்தி தன்னிடம் அந்த கோப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி இருந்த சூழ்நிலையில அதிரடியாக அவர் மீது நாராயணபட்டிய பிரதேசத்துல இருவர் மோட்டார் சைக்கிள்ல துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அந்த கோப்புகள் எல்லாம் எடுத்துட்டு போயாச்சு அப்படின்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருந்தாரு. துப்பாக்கிதாரிகளை விசாரணை செஞ்சதுல துப்பாக்கிதாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டுவத்த சாமரை சொல்லித்தான் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக அவங்க சொன்னாங்க. இப்போது துசித்த ஹல்லலு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊடகங்களுக்கு பாதாள உலக குழுக்களோடு எந்த சம்பந்தமும் தனக்கு இல்லை என்றும், இப்போதும் சரி இதற்கு முன்பும் சரி பட்டுவத்த சாமரை அப்படின்னு ஒருத்தரை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. துபாய்க்கு ஏதும் பயணங்களை மேற்கொண்டீங்களா அப்படின்னு ஊடகவியலாளர் கேட்டதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2024 ஆண்டு துபாயில் இருக்கின்ற சில சொசைட்டிகளின் ஊடாக ஐடிஎன் ஏற்பாடு செய்த புது வருட கொண்டாட்டத்துக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டது. அதுக்கு நாங்க துபாய்க்கு போனதாகவும் அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டதாகவும் சொல்லி இருந்தாரு. பட்டுவத்த சாமரை அங்க சந்திச்சிங்களா அப்படின்னு கேட்டதற்கு, அப்படியான ஒருத்தரை சந்திக்கவும் இல்லை, பட்டுவத்த சாமரோட பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்குள்ள கொண்டு வந்த போதுதான் இப்படியான ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுமே தவிர எனக்கும் பட்டுவத்த சாமரைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. துசித்த ஹல்லலுவைய பட்டுவத்த சாமரையோட தொடர்பை ஏற்படுத்தியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் மாகாணத்தினுடைய முட்டுக்கட்சியினுடைய பிரதிநிதியாக ஒரு குறித்த பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்த கயான் திருமண்ண தான் இணைத்து வச்சாரு. அவரோட சேர்ந்து சண்டா கப்புகே தஷுன் என்று சொல்லுகின்ற பாதாள உலக கும்பல்களோட போதை பொருள் வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் பட்டுவத்த சாமரையோடு துசித்த ஹல்லலுவையை சேர்த்து வச்சாங்க, தொடர்பை உண்டு பண்ணி விட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது ஊடகங்கள்ல பேசப்படுது. இவை அனைத்துக்குமான பதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதாள உலக குழுக்களோடு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. துசித்த ஹல்லலுவை இந்த ஒரு சதி திட்டத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது சார்ந்த நபர்களோட தனக்கு உறவு இருந்ததும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இப்போது போலீசார் துசித்த ஹல்லலுவை எதற்காக துபாய் போனாரு, இவங்களை ஏன் சந்திச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த
விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஆடி கறக்கத மாட்ட ஆடியும் பாடி கறக்கத மாட்ட பாடியும் போலீசார் கறப்பாங்க. பொறுத்து பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லி. நகமும் சதையுமாக இருந்த பாதாள உலக குழுக்களும் முன்னே நாள் அரசியல்வாதிகளுக்குமான உறவை அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சொன்னாரு. போதை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவன், இந்த நெட்வொர்க்ல இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆணிவரையும் அறுத்து இந்த போதை வர்த்தகத்துக்கும் பாதாள உலக கும்பலுக்கும் முடிவு கட்டுவேன், சமாதி கட்டுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பகிரங்கமா சொன்னதன் காரணமாகத்தான் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்துட்டா வயிற்றுல அடி விழுந்துடும், தொழில இடி விழுந்துடும் அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் எப்படியாவது மக்களோட மக்களாக கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கும்போது போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை இந்த ஆசாமிகள் பண்ணிருக்கிறாங்க. கடந்த காலங்கள்ல அனுரகுமார திசாநாயக் அவங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற பல்வேறு விடயங்கள் ஊடகங்கள்ல பேசப்பட்டாலும் இப்போது விசாரணையில தான் தெரிய வந்திருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவங்களை படுகொலை செய்வதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். பொறுத்தது பார்க்கலாம். இதுக்கு பின்புலமாக இருக்கின்ற அரசியல் சக்திகள் யாரு? பாதாள உலக குழுக்களின் தேவைக்காக மட்டுமா, அல்லது அன்றிருந்த அரசியல் சூழ்நிலையில தமக்கு போட்டியாக யாரெல்லாம் அனுரகுமார திசாநாயக்க கருதினாங்களோ அவங்களும் இதுல ஏதாவது பங்கு வகித்தாங்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்து பார்க்கலாம். விசாரணையில இதுக்கு பின்புலமாக இருந்த சக்திகள் யாரு, என்ன ஏது அப்படின்ற பல்வேறு விடயங்கள் தெரிய வரும். கபில சந்திரசேனருடைய மரண விசாரணை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பல்வேறு சாட்சியங்கள் முன்னிலையாக சாட்சியங்கள் பெறப்பட்டிருக்கு, சாட்சியங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமாக அரவிந்த் டி சில்வாவினுடைய பணிப்பெண்ணாக இருக்கின்ற ஜெயசீலா வழங்கிய சாட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றிரவு கபில சந்திரசேன மற்றும் அரவிந்த் டி சில்வாவுடன் 3 அல்லது 4 நபர்கள் சாப்பாட்டு மேசையில அமர்ந்திருந்தாங்க. அவங்க யாரு என்ன ஏது என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம அவர்கள் எல்லாம் போனதுக்கு பிற்பாடு அரவிந்த் டி சில்வாவும் கபில சந்திரசேனவும் சாப்பாட்டு மேசையில அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது 3வது நபர் ஒருவர் இருந்தாரு. அவர் ஏன் வந்தார், எதற்கு வந்தார் என்பது தெரியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம தூக்கத்துக்காக கபில சந்திரசேனைக்கு தான் அந்த அறையை தயார் செய்து வைத்ததாகவும் அவ சொல்லி இருந்தா. இந்த சந்தர்ப்பத்துல நீதிபதி கேட்ட ஒரு விஷயம் போலீசாரை நோக்கி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டிற்கு வந்து போன 3 அல்லது 4 பேர் குறித்த வாக்குமூலங்கள் அல்லது விசாரணைகள் தொடங்கப்பட்டதா என்று கேட்டதற்கு போலீசார் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்போது சிறையில இருக்காங்க அப்படின்னு போலீசார் சொல்லி இருக்கிறாங்க. அப்போது நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேறு ஆட்கள், அவர்கள் போலியாக ஆவணங்களை சமர்ப்பித்து இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கிறவங்க. இங்கு வீட்டுக்கு வந்த 3 அல்லது 4 பேர் அல்லது அந்த 3வது நபர் என்று இந்த பெண் சொல்லுகின்ற நபர்கள் குறித்து ஏன் இதுவரைக்கும் விசாரணை நடத்தல, சாட்சியங்கள் பெறப்படல அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு கேஸ்ல மிக முக்கியமான சாட்சியாளர்கள் அவங்க தானே. இரவு நேரம் எதற்காக அங்க போனாங்க அப்படின்னு ஒரு விஷயம் விசாரணைக்கு உட்படுத்தப்படணுமே அப்படின்னு ஒரு விஷயத்தை நீதிபதி சொல்லி காட்டியிருக்காங்க. இது குறித்து அரவிந்த் டி சில்வா அவங்களுடைய மனைவி அளித்த வாக்குமூலத்தில் சொல்லி இருந்தாங்க, கபில சந்திரசேனவை பிணை எடுப்பதற்காக அரவிந்த் டி சில்வா இனங்கான நபர்கள் தான் அன்று இரவு வீட்டுக்கு வந்தாங்க, சட்டத்தரணி வந்தாங்க, இரவு உண்டு விட்டவங்க சென்று விட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாங்க. எனவே இந்த பெண்மணி சொல்லுகின்ற நபர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் இதுவரைக்கும் போலீசார் அவர்களிடம் வாக்குமூலம் வழங்காதது ஏன் என்ற ஒரு கேள்வியை இப்போது நீதிபதி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக சாட்சியம் வழங்கியது யார் அப்படின்னு பாத்தீங்க, அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டு பணியாள். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12:10 மணி அளவுல கபில சந்திரசேனவுக்கு தேநீர் தயாரித்து கொடுத்ததாகவும் அதுக்கு பிறகு கபில சந்திரசேன தூக்க அறைக்கு போயிட்டாரு, நானும் தூங்குவதற்கு போயிட்டேன். 1 மணி அளவுல கழிவறைக்கு செல்வதற்காக எழுந்து வந்த பொழுதுதான் கிச்சன்ல லைட் பத்துறத பார்த்த நான், ஒரு நாளும் அப்படி பத்துறது இல்லையே அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியாக நான் பார்த்த நேரம் தான் கபில சந்திரசேன ஃபில்டருக்கு பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் பொட்டில் எடுத்துட்டு தண்ணி எடுப்பதற்காக நின்றிருக்கிறாரு. நான் என்ன சார் தேவை அப்படின்னு கேட்டதற்கு தண்ணி எடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. நான் அவருக்கு சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் அறையில தானே தண்ணீர் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பரவாயில்ல நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி படியேறி அந்த அறைக்கு போனாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை இவர் சொல்லி இருந்தாரு. இறுதியாக கபில சந்திரசேனைய கண்கண்ட சாட்சி இவர் தான். அதனால இவரோட சாட்சி மிக முக்கியமான அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. கபில சந்திரசேனவனுடைய வீட்டில் இருக்கின்ற அனைத்து கேமராக்களும் ஒர்க் ஆகுது, ஆனா என்ன எதுவுமே சேவ் ஆகுது இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாங்க. அதுக்கு இந்த கேமராவை ஃபிட் பண்ணின பொருத்திய பொறியியலாளர் நீதிமன்றத்தில் சாட்சியம் வழங்கி இருந்தாரு. 2021 அல்லது 22 காலப்பகுதியில் கபில சந்திரசேனனுடைய வீட்டில் 5 கேமராக்களை நாங்கள் ஃபிட் பண்ணினோம். கேமராக்களை ஃபிட் பண்ணி அவ சேவர்ல சேவ் ஆகிற அனைத்து விடயங்களையும் அங்கு வேலைக்கு இருந்த பிரசன்னாவிடம் நாங்கள் காண்பித்தோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. போலீசாரிடம் நீதிபதி கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதிலிருந்து இது செயற்படாமல் ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்.
இது குறித்த விசாரணைக்காக இந்த பொருட்களை ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கு, அதற்கான உத்தரவை தாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு வேண்டும் அப்படின்னு சொல்லி போலீசார் நீதிமன்றத்தை கேட்டதுக்குறாங்க. அந்த அந்த கருவிகளை உடனடியாக ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி இது எப்போதிலிருந்து செயல்படாமல் இருந்தது என்ற ஒரு விஷயத்தை கண்டறதுக்கான ஏற்பாடுகளை செய்யும்படி அதுக்கான உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. கபில சந்திரசேனோட வீட்டுல தான் இந்த ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு வச்சுட்டா, இதனால அரவிந்த் டி சில்வாவோட வீட்டில் இருக்கின்ற கேமராக்களிலும் அது பதிவாகல அப்படின்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. எதிர்வரும் தினங்கள்ல தான் தெரிய வரும் அரவிந்த் டி சில்வா அவங்களோட வீட்டுல அன்றிரவு யார் யார் வந்து போனாங்க, அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டால் தான் தெரியும் எதற்காக வந்தாங்க, என்ன காரணத்துக்காக வந்தாங்க, எப்போது போனாங்க அப்படின்ற பல்வேறு விடயங்கள் தெரிய வருவதோடு சிசிடிவி கேமராக்களுடைய தரவுகள் ஏன் பதிவாகல அப்படின்னு ஒரு விஷயம் குறித்தும் தொலைபேசி உரையாடல்கள் ஊடாக என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது, யாருடன் இவர் பேசிக்கொண்டிருந்தார் என்ற பல்வேறு விடயங்கள் தெரிய வரும். அதுக்கு பிறகுதான் இந்த ஒரு மர்ம மரணத்தில் என்ன நடந்த ஏது நடந்த என்ற ஒரு விஷயம் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஊழல் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி.